மீடியா வழங்கும் வெளியீடு பணமரலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கரன்சி வர்த்தக ஆலோசகர் திரு எஸ்.ஆர். ஸ்ரீதர் அவர்கள். கரன்சி வர்த்தகம் குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க இருக்கிறார். நேயர்களே, நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு இடையில் செய்து உங்கள் கேள்விகளை பதிவு செய்யலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். கடந்த வாரத்துடைய கரன்சி மூவ்மெண்ட் எப்படி இருந்தது சார்? அது டாலர் ஐஎன்ஆர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 62.15 ஸ்பாட், அந்த 62.15லேருந்து 63 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிருந்தது. க்ளோஸ் வந்து பார்த்தா 62.90 லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. அது முன் வாரத்தை பார்த்து 62.95 இதில் கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு 5% டிஃபரன்ஸ் தான் இருந்தது. அதாவது ஐஎன்ஆர் வந்து ஒரு 5% தான் கெயின் ஆயிருக்கு, டாலர் வந்து 5% வீக்கர் ஆயிருக்கு. பட் யூரோ வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது. யூரோ ஜிபிபி ஐஎன்ஆர் ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. யூரோ வந்து 85.61 லெவலில் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு முன்வாரம் வந்து 85.08. ஸோ 53 பைசே வந்து யூரோ கெயின் ஆயிருந்தது. ஜிபிபி ஐஎன்ஆர் வந்து இன்னும் அதிகமாக ஸ்ட்ரென்த் காணப்பட்டது. 102.72 லெவலில் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு முன்வாரம் 101.92. இது கம்பேர் பண்ணி பார்த்து 80 பைசே ஸ்ட்ராங்கா இருந்தது ஜிபிபி. அதை காட்டிலும் வந்து ரொம்ப வீக்கரா இருந்த ஒரே கரன்சி வந்து என், அது வந்து 61.50 லெவலில் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு முன்வாரம் 62.17. ஸோ ஒரு 67 பைசே வந்து என் வந்து லாஸ் இருந்தது போன வாரம். சார், லாஸ்ட் வீக் நடைபெற்ற இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் டேட்டா சொன்னா என்னென்ன விஷயங்கள் நடந்தது சார்? அதாவது ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்று இந்தியன் டேட்டா, இன்னொன்று வந்து யூஎஸ் டேட்டா. இந்தியன் டேட்டா வந்து ஜிடிபி தான் மேஜர் டேட்டா. அது வந்து 4.8%. இது வந்து யூஎஸ் டேட்டா பார்த்தோம்னா வந்து வீக்லி ஜாப்லெஸ் கிளைம்ஸ், ஹவுசிங் டேட்டா, அதுக்கப்புறம் டியூரபிள்ஸ் ஆர்டர் டேட்டா, இது மாதிரி சில மாடஸ்ட் இம்பாக்ட் இருக்கக்கூடிய டேட்டா வந்தது. அது திரும்ப யூரோப்லேருந்து சிபிஐ டேட்டா வந்தது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் வந்து மோர் வந்து இந்தியன் டேட்டா. பட் அந்த இந்தியன் டேட்டாவோட இம்பாக்ட் இன்னைக்கு காலையில் தான் தெரியும். ஏன்னா அந்த டேட்டா வந்து ஃப்ரைடே ஈவினிங் 5:30 மேலே தான் வந்துச்சு. சார், ப. சிதம்பரம் வந்து நேற்று ஒரு அறிக்கை சொல்லியிருக்காரு, பணவீக்கம் கட்டுக்குள் வர சில காலம் ஆகும் சொல்லியிருக்காரு. இந்தியன் ஜிடிபி பத்தி கொஞ்சம் எலபரேட்டா சொல்லுங்க சார். அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் ஒன்றா பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்தியன் ஜிடிபி டேட்டா வந்து 4.8% வந்தது. அதுக்கும் இதே டைத்துல வந்து கரஸ்பாண்டிங் பீரியட் லாஸ்ட் இயர், அதாவது செகண்ட் குவார்டர் ஆஃப் லாஸ்ட் இயர் 2012 அதில் பார்த்தீங்கன்னா 5.2% இயர் ஆன் இயர் க்ரோத் இருந்தது. இந்த வருஷம் பார்த்தா 4.8%. ஸோ தட்ஸ் அ டிக்ளைன். ஃபர்ஸ்ட் குவார்டர், அதாவது ஏப்ரல் மே ஜூன் குவார்டருக்கு வந்து க்ரோத் வந்து 4.4% தான் இருந்தது. ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கச்சு இந்த குவார்டர் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்றது சொல்லலாம். பட் ஒரு மினிமம் 5% க்ரோத் வரணும்னாலே இப்போ வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவார்டர் தான், செகண்ட் ஹாஃப் ஆஃப் திஸ் இயர் இதில் 5.4% க்ரோத் வளர்ச்சி இருந்தால்தான் 5% எட்ட முடியும். ஏன் இந்த 5% இம்பார்ட்டன்ட்னா, பட்ஜெட்ல வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து நிதியமைச்சர் வந்து 5% எடுத்துக்கொண்டு தான் இந்த ரெவென்யூ டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் இல்லாமல் அதனால தான். ஸோ இந்த பிஸ்கல் டெபிசிட்ன்றது வந்து இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி சொல்லச்சு, ஜிடிபி குறைந்து கொண்டே இருந்தால் அப்சல்யூட் குவான்டிட்டியில வந்து ஒரு வேல்யூல இருந்து பிஸ்கல் டெபிசிட் சேமா இருந்தாலும் பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக போய்விடும் ஜிடிபி குறைந்தால். ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து பிஸ்கல் டெபிசிட் வந்து 4.8% மேல போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பர்சன்டேஜ் ஒன்று. ரெண்டாவது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைட்லையும் பார்த்தோம்னா அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது சப்சிடினால. இந்த ரெண்டு காரணத்தினால பிஸ்கல் டெபிசிட் வந்து ஆல்ரெடி வந்து 84.4% ஆஃப் தி பட்ஜெட் எஸ்டிமேட் ரீச் ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 மாதம் இன்னும் செல்ல வேண்டியிருக்கிறது, நவம்பர் டு மார்ச். ஸோ அதுக்குள்ளேயே அவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்கக்கூடிய பிஸ்கல் டெபிசிட்ல 84.5% வந்து விட்டது. ஸோ இது எப்படி கண்டெயின் பண்ண போகிறார்கள் என்பது ஒரு விதமான சேலஞ்ச். ஏன்னா இது கண்டெயின்மெண்ட்ல இல்லாட்டி அதுக்கான இம்பாக்ட் இன்ஃபிளேஷன்ல இருக்கும், ரேட்டிங் டவுன் ரேட்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஜிடிபி பத்தியே சொல்லணும்னா இதுல வந்து முக்கியமாக இந்த தடவை அந்த ஜிடிபி growth வந்து you can say that has been led by agricultural growth and service sector is okay. அக்ரிகல்ச்சர் growth வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 4.6% growth இருந்திருக்கு. ஒரு நல்ல மான்சூன் இருக்கிறதுனால இந்த வருஷம் பல இடங்களில் இந்தியாவில் நல்ல மழை பெய்திருப்பதால் அக்ரிகல்ச்சர் growth நன்றாக இருக்கிறது என்பது ஒரு விதமான கருத்து. ஸோ அதனால அதோட growth பார்த்தோம்னா 4.6%. அதே வந்து போன வருஷம் பார்த்தா 1.7% தான் இருந்தது. சர்வீஸ் செக்டர் கூட குறைந்திருக்கிறது, பட் ஸ்டில் 5.9% growth இருந்திருக்கு கம்பேர்ட் டு 6.6%. பட் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு இது வந்து இண்டஸ்ட்ரியல் growth தான். அது வந்து 2.4% இருக்கு. மேனுஃபேக்சரிங் growth ஹார்ட்லி 1% இருக்கு. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் சைடு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிவன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைடு வந்து வீக்கா இருக்கு. ஏன்னா நிறைய பாலிசிஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் இன்னும் பயன் கொடுக்க ஆரம்பிக்கவில்லை.
அதன் காரணத்தினால் மேனுஃபேக்சரிங் செக்டர் ரொம்ப சகிஷாக இருக்கிறது. பட் நிறைய பேர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா இப்போது வர்ஸ்ட் மே பி ஓவர் ஃபார் இந்தியன் எக்கானமி. அதாவது 4.4% ஃபர்ஸ்ட் குவார்டர் வந்தது, மேபி த பாட்டம். So we may continue to grow maybe 4.7, 4.8 or 5 for the next half of this fiscal year. And probably 4.8 to 5% growth in the full year இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அன்லாக் ஆகி அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் வந்து பயன் கொடுக்கிற சமயத்தில் நெக்ஸ்ட் இயர்ல வந்து we will start growing maybe even around 6% ஒரு ஜெனரல் கருத்து இருக்கிறது. நீங்க முதல்ல கேட்ட மாதிரி இன்ஃபிளேஷன் பிஸ்கல் டெபிசிட் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் இன்ஃபிளேஷனுக்கு. அது தவிர ஃபுட் மேனேஜ்மெண்ட் வந்து கவலைக்கிடமாக இருக்குது, அதுவும் வந்து இன்ஃபிளேஷனுக்கு முக்கியமான காரணம். இந்தியன் ஜிடிபி அண்ட் பிஸ்கல் டெபிசிட் பத்தி ரொம்ப விரிவா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தனஞ்சயன். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேம், காப்பர் எந்த ரேட் போல பை பண்ணலாம் மேடம்? இன்னைக்கு கரன்சி ட்ரேடிங் பத்தி பேசிட்டு இருக்கோம். கரன்சி குறித்து உங்க கேள்வி என்ன? எந்த ரேட்டுங்க? கொமாடிட்டி பத்தி பேசிட்டு இருக்காரு சார். வந்து அடுத்த வாரம் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் டேட்டா சொன்னா என்னென்ன விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு? இப்போ இன்னில இருந்து ஆரம்பிச்சிருக்க இந்த வீக்குக்கு வந்து பலவிதமான இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்கு. அது வந்து யூஎஸ் சென்டர் டேட்டாவா இருக்கு. இப்போ யூஎஸ்ல வந்து இந்த வார கடைசியில் வரக்கூடிய நான் ஃபார்ம் பேரோல்ஸ் டேட்டா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஏன்னா வந்து அதுதான் வந்து யூஎஸ் ஃபெட் வந்து வில் மானிட்டர் வெரி க்ளோஸ்லி. தென் ஜிடிபி டேட்டா வர இருக்கிறது. அதை தவிர வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஐஎஸ்எம் டேட்டா, அதாவது மேனுஃபேக்சரிங் டேட்டா, அதாவது எப்படி மேனுஃபேக்சரிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த லாஸ்ட் மந்த்ல இருக்கிறது என்பதை தெரிவிக்கக்கூடிய ஐஎஸ்எம் டேட்டா இருக்கிறது. தென் ட்ரேட் பேலன்ஸ், அதை தவிர வந்து ஃபேக்டரி ஆர்டர்ஸ், பர்சனல் இன்கம் ஸ்பெண்டிங், இது எல்லாமே வந்து ரொம்ப குரூஷியல் எக்கனாமிக் டேட்டா ஃப்ரம் யூஎஸ். அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்து மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ், பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் சொல்லுவோம், பிஎம்ஐ. அது தவிர வந்து இசிபி வந்து இந்த வாரம் மீட்டிங் இருக்கிறது. அவங்க என்ன ரேட் டிசிஷன் எடுக்க போகிறார்கள், என்ன ஃபார்வர்ட் கைடன்ஸ் கொடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்து டாலர் மூவ்மெண்ட் அமையும். அதே மாதிரி அங்க கூட வரக்கூடிய ஜிடிபி டேட்டா, ரீட்டைல் சேல்ஸ், பிபிஐ, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டா ஃப்ரம் யூரோப்பியன் யூனியன். அதே மாதிரி யூகேல கூட பிஎம்ஐ அண்ட் டிஓஇ மீட்டிங், இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் டேட்டா. ஸோ ரொம்ப சிக்னிபிகன்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் டேட்டா வந்து இந்த வாரம் வர இருக்கிறது. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமார். வணக்கம் மேடம். சாராண்டு கொஞ்சம் பேசணும் மேடம். பேசலாம் குமார். வணக்கம் சார். வணக்கம் சார். 2 days முன்னாடி இம்போர்ட்டட் டியூட்டி கோல்டு 2% குறைச்சிருக்காங்க. அதனால வந்து கரன்சி கொஞ்சம் வீக் ஆகுமான்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். டிவியில பார்த்து. அதாவது கோல்டு இம்போர்ட்ஸ் வந்து கடந்த இப்போன்னு இல்லை, ஒரு 3-4 மாசமாவே வந்து குறைக்கப்பட்டு விட்டது. ஏன்னா வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து அதிகமாக இருப்பதனால் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு வர்ச்சுவல் பேங்க் சிச்சுவேஷன் இருக்கு இப்போ கோல்ட்ல. ஸோ அதனால அதோட இம்பாக்ட் ஒன்றும் இப்போ புதுசா எதுவுமே கரன்சி மூவ்மெண்ட்டுக்கு எதுவும் இது இல்லை. ஸோ இனிமே ஃபர்தரா லிபரலைஸ் பண்ணா, அதாவது கோல்டு இம்போர்ட்ஸ் இனிமே வரலாம் என்று ஓரளவு திரும்பி ஓபன் பாலிசி இருந்தனால் அப்போ இது வந்து கொஞ்சம் டாலருக்கு திரும்பி ஸ்ட்ரென்த் கிடைக்கும், ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போது உடனே வந்து கோல்டுக்கான பாலிசி சேஞ்ச் எதுவுமே இல்லை. ஸோ அதனால என்ன இம்பாக்ட் இருக்கணுமோ அது கடைசி லாஸ்ட் 3 months-ஆவே அதுல வந்து ருபிக்கு இம்பாக்ட் இருக்கு. அதனால தான் ருபி வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட்டிவ் ஆகி இருக்கிறது. காரணம் வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான். மேலும் பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். பேசலாம் மணிகண்டன் சார். வணக்கம் சார். வணக்கம். இந்த வாரம் யூஎஸ்டிஐஎன்ஆர் என்ன ரேஞ்ச்ல இருக்கு? ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் சொன்னீங்கன்னா நல்லா. ஓகே, இப்போ ஸ்பாட்ல வந்து 62.20 இஸ் சப்போர்ட்டா இருக்கு. அப்புறம் 61.95 இது ரெண்டும் சப்போர்ட்டா இருக்கு. ஸோ இந்த மாசத்துக்கான ஃபார்வர்ட் பிரீமியம் வந்து ஒரு 45 பேஸ் அதிகமாக இருப்பதால் இந்த 62.15 plus 45 62.60 50 to 62.50 to 60 will be one support futures-ல. அதே மாதிரி 61.30 to 61.40 62.30 to 62.40 will be the second support. இதுக்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா, அதாவது ஸ்பாட் 61.95 கீழே பிரேக் ஆயிருந்தால், அதே மாதிரி ஃபியூச்சர்ஸும் 62.25 கீழே பிரேக் ஆகும் போல இருந்தால், தென் இந்த கேஸ் திரும்பி வந்து ஒரு ரூபி ஸ்ட்ரெங்த் திரும்பி மேலும் 61 வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மோகன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க மோகன், கரன்சி வர்த்தகம் குறித்து உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்க. இப்ப கரன்சி பொறுத்த வரைக்கும் இதோட அளவுகள்னா என்ன மாதிரி அளவு வருதுங்க சார்? அப்புறம் கரன்சியில வந்து லாபம் நஷ்டம் வந்து எந்த மாதிரி அடிப்படையில வந்து நம்ம வரும் சார்? அதை பத்தி ஒரு விரிவா கொடுங்க சார். தேங்க்யூ சார். லாபம் நஷ்டம் தான் இப்போ நீங்க டாலர் வந்து இன்னைக்கு வந்து 62.60 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 62.60ல நீங்க வாங்குறீங்க,
இப்போ 63 நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு 40 பைசே ப்ராஃபிட் மாதிரி ஆகும். 40 பைசே ப்ராஃபிட்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து $1,000 நீங்க பாத்தீங்கன்னா ₹400 ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ 6260 நீங்க வாங்கினது வந்து 62 ஆகிவிட்டால், அதாவது இந்த மந்த் க்ளோஸ் போது 62 ஆகிவிட்டால் 60 பைசே உங்களுக்கு வந்து லாஸ் வரும். அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டுக்கு வந்து ₹600 லாஸ் வரும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வந்து நீங்க கால்குலேட் பண்றோம் அப்படின்னா வந்து எவ்ரி 10 பைசே நீங்க வந்து ஒரு $100 ஒரு கான்ட்ராக்டுக்கு வந்து எவ்ரி 10 பைசே வந்து ஒரு $100 மூவ்மெண்ட்டை கொடுக்கும் என்று நீங்க எடுத்துக்கலாம். நீங்க பை பண்ணியிருந்தா இப்ப எல்லாமே இந்த டாலர் பேஸ் பண்ணி வாங்குறோம். டாலர் ஐனா டாலர் வாங்கணும், ஜிபிபி ஐனா வாங்குறது லாங் பொசிஷன் சொன்னா ஜிபிபி வாங்குறதா அர்த்தம். அதே மாதிரி யூரோலையும் அப்படிதான், உங்களுக்கு வந்து யூரோ ஐநார் பைனா யூரோ லாங் போறதா அர்த்தம். ஸோ எவ்ரி 10 பைசே நீங்க வந்து எனி கரன்சி மூவ்மெண்ட்ல நீங்க வாங்கின பொசிஷன்ல ப்ராஃபிட் லாஸ் நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். கடந்த மாதம் அதாவது நவம்பர் வந்து உங்களுடைய கால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்தது சார்? அதாவது மொத்தம் 33 கால்ஸ் கொடுத்தோம். அதாவது கிளைண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணலான்ற வேரியஸ் அட்வைஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தோம். அதுல வந்து 3 கால்ஸ் வந்து இனிஷியேட் ஆனாங்க சொன்ன பிரகாரம். ஸோ 30 கால்ஸ் வந்து இனிஷியேட் ஆயிருந்தது. அதுல 23 கால்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கு. 7 கால்ஸ் வந்து லாஸ்ல போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ரேஷியோ பாத்தீங்கன்னா 75% மேல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் இந்த மாதிரி நார்மலா அவங்க கொடுத்த ப்ராஃபிட் லாஸ் கொடுக்கப்பட்டது செஞ்சிருந்தால், ஒரு கான்ட்ராக்டுக்கே ஒரே கான்ட்ராக்ட் செஞ்சிருந்தால் கிட்டத்தட்ட வந்து ஒரு $2,670, அதாவது ஒரு முதலீடு ஆஃப் 2,500 5,000 இந்த ரேஞ்ச். ஏன்னா டாலர் ரூபியா இருந்தாலும் $5,000 வரைக்கும் வந்திருக்கலாம், மற்ற கரன்சியால் 2,500 இருந்திருக்கலாம். ஒரு $5,000 எடுத்துக்கோங்க. அதுக்கான வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஒரு $2,670 வரைக்கும் ஏர்ன் பண்ணிருக்கலாம். சார் பொசிஷனல் அட்வைஸ் சொன்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க சார்? பொசிஷனல் அட்வைஸ் நம்ம பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து டாலர் ரூபி பொறுத்த வரைக்கும் அதாவது லாங் பொசிஷன் வந்து ஸ்பாட் 61.95 or 62.25 இன் ஃபியூச்சர்ஸ் ஸ்டாப் லாஸை வைத்துக்கொண்டு லாங் பொசிஷன்ல இருக்கலாம். அதே மாதிரி ஷார்ட் பொசிஷன்ல இருக்கணும்னா 63.05 என்ற லெவல்ல ஸ்பாட்டும் 63.40 or 45 வந்து ஸ்டாப் லாஸ் ஃபார் ஃபியூச்சர்ஸ்ல வச்சுக்கொண்டு ட்ரேட் செய்யலாம். யூரோ ஐநாரை பொறுத்த வரைக்கும் கூட நம்ம முன்னாலே சொல்லியிருக்கோம், இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 84 லெவல்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ 83, 80 or 83, 90 ஸ்டாப் லாஸ் வச்சு லாங் பொசிஷன்ல இருக்கலாம். ஜிபிபி ஐஎன்ஆர் வந்து முன்னாள் நம்ம எப்போதுமே லாங் பொசிஷன் தான் கடந்த ஃபியூ வீக்ஸா சொல்லிட்டு இருக்கோம். அது ரொம்ப ப்ராஃபிட்டபிளாவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கூட 102.89 அது வந்து கிட்டத்தட்ட 100.80 ஸ்டாப் லாஸ் வைத்துக்கொண்டு ட்ரேட் செய்யலாம். என்ஐஆரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து 61.26 போன வாரம் நம்ம வந்து பேசின போது வந்து ஷார்ட் பொசிஷன் இருக்கலாம் என்று சொல்லியிருந்தோம். அந்த ஷார்ட் பொசிஷன் வந்து ப்ராஃபிட்டபிளா போயிட்டு இருக்கு. அது கூட செல் பொசிஷன்லயே இருக்கலாம் வித் 63 வந்து ஸ்டாப் லாஸ். தொடர்ந்து பேசலாம் சார். ஆற்காடுல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜெகநாதன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஜெகநாதன், கரன்சி வர்த்தகம் குறித்து உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்க. கொஞ்சம் பேசுறேன். ஹலோ சொல்லுங்க சார். you are given expected range. what is it sir? எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் எது கேக்குறீங்க? USD ஐனா எப்போ இப்போ ஜெனரலா நீ 62 55 போடுறாங்க. ஓகே. சப்போர்ட் லெவல் 62 62 போடுறாங்க. சப்போர்ட் லெவல் நீங்க கேக்குறது இன்ட்ராடே கேக்குறீங்களா இல்ல வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் கேக்குறீங்களா? இது 3 months 6 months டைம் ஃப்ரேம்? இல்ல சார், I have got it your regular account with you. ஓகே. அதுல வந்து இப்போ I got SMS சார். அது வந்து இன்னைக்கான இன்ட்ராடே போட்டுருப்பாங்க. ஆமா சார். இன்னைக்கு ஓகே. இன்னைக்கான இன்ட்ராடே எடுத்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 6260 6263 அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல். ஸோ ஜென்ரலா பார்த்தோம்னா வந்து கரன்சி மூவ்மெண்ட் இப்போதுக்கு வந்து டாலர் ரூபியில வந்து ஒரு 40 to 50 பைசே இருக்குதான் மேக்ஸிமம் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டேஸ் 25-30 பைசேல தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தா கூட 62.58 லோ வந்தது, 62.80-85 வரைக்கும் ஹை வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 பைசே மூவ்மெண்ட் இருந்து நினைக்கும். ஸோ அதனால இன்னைக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் வந்து 62.63 வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டும், மேல போச்சுன்னா 63.10 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதாவது எக்ஸ்பெக்டட் ரேஞ்சுன்னு சொன்ன தவிர இந்த இடத்துல தான் நிக்கும்னு அவசியம் கிடையாது. ஒரு தோராயமா இந்த இடத்துல நிக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி அதிகம் என்றதான் குறிப்பிடப்படுகிறது. அதே மாதிரி யூரோ ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் கூட இன்னைக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் வந்து 84.95 to 85.85 கொடுத்துருக்கோம். அப்ப 84.95 வந்தா there is a probable scenario அந்த இடத்துல ஜாஸ்தி ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது. அதே மாதிரி 85.85 வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஜிபிபி வந்து 102.70 to 103.30 கொடுத்துருக்கோம். ஏன்னா ஜிபிபி வந்து ரொம்ப புல்லிஷா இருப்பதுனால இன்னைக்கு 102.86 இப்போ
இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ல ஆரம்பிச்சிருக்கு. அதனால 102.70 கூட வாங்கலாம் என்றும் 103.30 will be a resistance சொல்லியிருக்கோம். அதே மாதிரி NINR பொறுத்த வரைக்கும் 60.90 to 61.10 என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருப்போம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 60.90 வாங்கலாம், 61.70 செல் பண்ணலாம்னு அர்த்தம். அதாவது இந்த ரேஞ்சில் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் வந்தா லோயர் எண்ட் வந்தா வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் ஹையர் லெவல்ல போனா விற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்துக்கணும். நீங்க சார் இன்ட்ராடே அட்வைஸ் வந்து அதை நேர் கேட்டது சொன்னீங்க. ஹெட்ஜிங் அட்வைஸ் சொன்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க சார்? ஹெட்ஜிங் அட்வைஸ் வந்து டாலர் இம்போர்ட்டர்ஸ் வந்து பெட்டர் டு கவர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் தர் எக்ஸ்போஷர். ஏன்னா இப்போதுக்கு வந்து பிரீமியம் அதிகமாக இருக்கிறது. ஜென்ரல் ஓவரால் சிச்சுவேஷனும் வந்து ஒரு பெரிய நெகட்டிவிட்டி டுவர்ட்ஸ் INR இல்ல. அட் த சேம் டைம் வந்து கேர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதை பேலன்ஸ் பண்ணி வந்து ஒரு பார்ட் ஹெட்ஜிங், அதாவது 50% ஹெட்ஜிங் இப்போது செய்து கொண்டு மிச்சத்தை வந்து கண்காணித்து கொண்டு பிறகு இன்க்ரீஸ் செஞ்சுக்கலாம் எக்ஸ்போஷரை. யூரோ INR வந்து அதே மாதிரி ஒரு 50% கவர் செய்து கொள்ளலாம். GBP INR பொறுத்த வரைக்கும் பேயபிள்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கவர் செய்து கொள்ளுங்கள். NINR பொறுத்த வரைக்கும் வந்து ஐ திங்க் உங்களுக்கு தேவைப்பட்டால் கவர் செய்து கொள்ளுங்கள். அதர்வைஸ் ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி வைத்துக் கொண்டு பொசிஷன் ஓபன் ஆகுறது இஸ் ஓகே. இன்னைக்கு வந்து கரன்சி வர்த்தகம் குறித்து பேசிட்டு இருக்கோம் சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பாஸ்கர். வணக்கம் மேடம். சொல்லுங்க பாஸ்கர், கரன்சி ட்ரேடிங் குறித்து உங்கள் கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் ஐயா கருத்து பேசணும். ஹலோ சொல்லுங்க சார். கரன்சி வந்து இன்னைக்கு இன்ட்ராடேட் ஆகுது சார். அப் அண்ட் டவுன் வருதுங்களா? இன்னைக்கு ஹை லோ, அதாவது இன்னைக்கு ட்ரேட் ஆகுறது வந்து அது எந்த வழியா சார் ட்ரேட் ஆகுது? என்ன கேள்வி உங்களுக்கு? என்ன லெவல்ல ட்ரேட் ஆகுதுன்னு கேக்குறீங்களா? வந்து அப் அண்ட் டவுன் ஆகுதுல்ல சார். இன்னைக்கு ஆரம்பிக்குது கரன்சி வந்து USD INR வந்து ஆரம்பிக்கிறது ஹை போகுது, லோ வர்றதுக்கும் எதனால அது ஹை லோ இன்னைக்கு ட்ரேட் ஆகுது சார்? அது எப்படி ஆகுதுன்னு கேட்கலாம். ஓகே, அதாவது ஓகே எனி மார்க்கெட்ஸ் வந்து ஹை அண்ட் லோ ஆர் வந்து ஒரு ஃபிளக்சுவேஷன் இருந்து கொண்டுதான் இருக்கும். காரணம் வந்து டிமாண்ட் சப்ளை. உங்களுக்கு வந்து ஆயில் கம்பெனிஸ் மேஜர் டிமாண்ட் வந்து ஆயில் கம்பெனிஸ் கிட்ட வரும். அதே மாதிரி இம்போர்ட்டர்ஸ், மற்ற இம்போர்ட்டர்ஸ் இருந்தாலும் வந்து வாங்குவார்கள். அதே போல வந்து எக்ஸ்போர்ட்டர் செல்லிங் இருக்கலாம். அதாவது ஹையர் லெவல்ல போனா வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் வர ஃப்ளோஸ், FII ஃப்ளோஸ்னால கூட இருக்கலாம், ஆர் எக்ஸ்போர்ட்டர் செல்லிங் இருக்கலாம். ஸோ இது வந்து எந்த சமயத்தில் வந்து எது ஜாஸ்தி ஆகிறதோ அது தகுந்த மாதிரி மூவ் ஆகும். இப்போ வந்து செல்லிங் ஜாஸ்தி வந்ததுனால FII ஃப்ளோ ஜாஸ்தி வந்தால் அந்த சமயத்தில் செல்லிங் ஜாஸ்தி வரலாம். திடீரென்று இப்போ ஆயில் கம்பெனிஸ் வந்து கீழ் லெவலில் வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்த மாதிரி ஃபாஸ்டா ரேலி ஆன மாதிரி திடீரென்று திரும்பி டாலர் ரேலி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிமாண்ட் சப்ளை கண்டிஷன்னால வந்து ஆல்டர்னேட்டா ஹை அண்ட் லோஸ் மாறிக்கொண்டிருக்கும். இது வந்து மார்க்கெட்டுக்கு நார்மல் ஃபிளக்சுவேஷன்ஸ் இதெல்லாம். சார் நெக்ஸ்ட் வீக் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் இந்தியன் எக்கனாமிக் டேட்டா சொன்னா என்னென்ன டேட்டாஸ் வரப்போகுது சார்? இந்த வீக்ல அந்த நெக்ஸ்ட் வீக், அதாவது இப்போ GDP டேட்டா முடிந்து விட்டது. அதனால இப்போ RBI மீட்டிங் இந்த மாசம் இருக்கு. அதுக்கு முன்னால வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்து இன்ஃபிளேஷன் டேட்டா, அதே மாதிரி இந்தியன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா. அது இந்த வாரம் அடுத்த வாரம் வரும். ஸோ இம்பார்ட்டன்டா வந்து இப்போ இந்தியன் இன்ஃபிளேஷன் போன மாதமே ரொம்ப அதிகமாக இருந்தது. CPI டேட்டாவும் சரி, WPI இன்ஃபிளேஷனும். ஸோ அதனால இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்து இன்ஃபிளேஷன் குறைகிறதா இல்ல இன்னும் அப்படியே ஸ்டபனா இருக்கான்றது அடுத்த வாரம் வரக்கூடிய டேட்டால அது தெரியும். சார் பொதுவாக குளோபல் அசெட்ஸ் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு சார்? குளோபல் அசெட் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்து இப்போ ஜென்ரலா வந்து நல்ல எக்கனாமிக் ரெக்கவரி வந்து US, யூரோப், ஈவன் ஜப்பான், சைனா இஸ் டூயிங் வெல். ஸோ இதனால என்ன பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் வந்து ஜெனரலி இந்த அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. எல்லா மார்க்கெட்ஸ்மே அப் ட்ரெண்ட்ல இருக்கு. யூஎஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. யூரோப்பியன் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. தோ வந்து யூரோப் வந்து இட் இஸ் ஜஸ்ட் எமர்ஜிங் அவுட் ஆஃப் ரெசெஷன் தான் சொல்லலாம். பட் எக்கனாமிக் அதாவது ஃபர்தரா வந்து growth அங்க வரும் என்ற ஒரு காரணத்தினால் அண்ட் பர்டிகுலர்லி கார்பரேட் ரிசல்ட்ஸ் பெட்டரா இருக்கும். அது இல்லாம ரொம்ப அண்டர் வேல்யூவேஷன் இருக்கு என்ற ஒரு ஃபீலிங்கால யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஆர் டூயிங் வெல். என் வீக்கன் ஆகிறதுனால நிக்கே ஜப்பான் அது வந்து 60-year ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் ஆர் ஜெனரலி டூயிங் வெரி வெல். கமாடிட்டி மார்க்கெட்ஸ்ல பார்த்தா கோல்டு அண்ட் க்ரூட் வந்து ரொம்ப ரிலேட்டிவ்லி லோயர் லெவல்ஸ்ல ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இப்போ கோல்டு வந்து இன்டர்நேஷனல் லெவலில் கிட்டத்தட்ட 1240, 1250 அந்த லெவலில் ட்ரேட் ஆகிருக்கு. ரொம்ப பெரிய ஒரு வீழ்ச்சியும் இல்லை. இப்போ லாஸ்ட் 1 வீக்கா ரொம்ப ஸ்டெடியா ட்ரேட் ஆகுது. WTI க்ரூடும் 92, 93 லெவல்ஸ் ட்ரேட் ஆகுது. அதனால ரொம்ப ஒரு பெரிய விதமான ஒரு ஜோல்ட் ஒன்றும் அங்கே இல்லை. கரன்சி மார்க்கெட்ல பார்த்தா வந்து பவுண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா UK எக்கானமி இஸ் டூயிங் வெரி வெல். yen is the weakest of all currencies. ரொம்ப ஏன்னா வந்து ஃபர்தரா எக்ஸ்பான்ஷன், மானிட்டரி எக்ஸ்பான்ஷன் இருக்கலாம் அங்க ஜப்பான்ல என்ற ஒரு கருத்து இருப்பதால். யூரோ வந்து ஸ்டெடியா இருக்கு, ரெசிலியண்டா இருக்குன்னு சொல்லலாம். யூரோ வீழ்ச்சி அடைவுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க சமயத்துல யூரோ வந்து ஸ்டெடியா இருக்குன்றது சொல்லலாம். ஸோ ஓவராலா பார்த்தா மிக்சட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. டாலர் இஸ் ஸ்ட்ராங் அகேன்ஸ்ட் yen, GBP இஸ் ஸ்ட்ராங் அகேன்ஸ்ட் டாலர், யூரோ இஸ் ஸ்டெடி அகேன்ஸ்ட் டாலர். ஸோ அது மாதிரி ஒரு மிக்சட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. டாலர் ரூபியை பொறுத்த வரைக்கும் கூட 62 to 63 பேண்ட்ல ஸ்டெடியா இருக்கு.
சார் இந்த யூஎஸ் டேட்டால இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் சொன்னா முக்கியத்துவம் சொன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கு சார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்து இந்த வாரம் வரக்கூடியது வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடியது ஜிடிபி டேட்டா இருக்கு. அதே மாதிரி ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் டேட்டா, நான் மேனுஃபேக்சரிங் டேட்டா, வீக்லி ஜாப்லெஸ் கிளைம்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் சிகர வைத்தா போல இருக்கக்கூடிய நான் ஃபார்ம் பேரோல்ஸ் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஏன்னா இந்த நான் ஃபார்ம் பேர் லேபர் மார்க்கெட் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இன்ஃபிளேஷன் இந்த 2 ஃபேக்டர்ஸ் தான் வந்து ஃபெட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டா மாத்துறதுக்கோ இல்ல இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய மானிட்டரி அகாமடேஷனை மாற்றி அமைப்பதற்கோ ஒரு பேஸ் கொடுக்கும். இப்போ இன்ஃபிளேஷன் வந்து அங்க நிச்சயமாக வந்து பிலோ கம்ஃபர்ட் லெவல்ல சொல்லலாம். நார்மலா வந்து ஒரு 2% மேல இயர் அண்ட் இயர் இன்ஃபிளேஷன் போச்சுன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கப்படுவார்கள். அப்போதான் வந்து ஃபெட் கொஞ்சம் இன்ஃபிளேஷன் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ இதுக்கு வந்து அந்த மாதிரி இன்ஃபிளேஷன் இருக்க மாதிரி தெரியல. ஸோ இப்போ இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இன் லேபர் மார்க்கெட் தான் பாக்குறாங்க. ஏன்னா மற்ற டேட்டா தான் வந்து ரிலேட்டிவ்லி ஓகே ஃபார் தம். ஸோ இப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இன் லேபர் மார்க்கெட் வந்து மேபி அந்த ஃபர்தரா கூட $85 பில்லியன் மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதை $10 பில்லியன் $15 பில்லியன் குறைக்கக்கூடும். பட் ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2014 கூட இன்க்ரீஸ் ஆகாது. டேட்டா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஃபெட் வில் சிக்னல் தட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து 2015 வரைக்கும் கூட லோ லெவல்ஸ் இதே லெவல்ல தான் இருக்கக்கூடும் என்று கூட வந்து ஒரு சிக்னல் பண்ணுவாங்க. பட் எதுவுமே வந்து இப்போ வந்து மார்ச் மாசம் தான் வந்து QE டேப்பரிங் நடக்கும். இந்த மானிட்டரி அகாமடேஷன் ரிமூவ் பண்ணக்கூடியது மார்ச் மாசம் என்பதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பட் இந்த டேட்டா ஸ்ட்ராங்காக வந்தால் முன்கூட்டியே கூட இந்த மாசம் இல்லாவிட்டால் ஜனவரியிலே கூட அவங்க டேப்பர் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தகம் ஒரு பிரஷர் வரும். ஸோ அதனால வந்து இந்த வீக்குக்கு வரக்கூடிய டேட்டா வந்து வில் பி அன் இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட் செட்டர் ஃபார் கரன்சி மார்க்கெட் as well as for டாலர் ரூபி. சார் பிரேக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க இன்ட்ராடே அண்ட் ஹெட்ஜிங் அட்வைஸ் பத்தி சொன்னீங்க. ஆப்ஷன்ஸ் அட்வைஸ் பத்தி சொன்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? இப்போ வந்து ஆப்ஷன்ல வந்து வொலாட்டிலிட்டி வந்து ரொம்ப குறைந்து விட்டது. ஏன்னா பலவிதமான மெஷர்ஸ் எடுத்ததுனால ஜெனரலாகவே அந்த டாலர் ரூபி வந்து லாஸ்ட் கப்பல் ஆஃப் வீக்ஸ் அண்ட் கப்பல் ஆஃப் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா 61 to 63 தான் ட்ரேட் இருந்தது. இம்ப்ளைட் வொலாட்டிலிட்டின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிகர் வந்து ட்ரேடர்ஸ் மானிட்டர் பண்ணுவாங்க. அது கிட்டத்தட்ட இந்த ஐஎன்ஆர் வந்து டெப்ரிஷியேட் ஆகிச்சு 25% ஆனுவலைஸ் பேஸ் வரைக்கும் கூட போயிருந்தது. அது இறங்கி இப்போ வந்து 10% நார்மல் மார்க்கெட் லெவல்ஸ்க்கு வந்திருக்கிறது. அதனால இப்போதுக்கு வந்து ஆப்ஷன் மூலமாக ட்ரேட் செய்வது வந்து உசிதம். இப்போ வந்து இந்த நான் ஃபார்ம் பேரோல்ஸ்லாம் இந்த வீக்ல வரதுனால வந்து உங்களுக்கு ஓப்பன் பொசிஷன் ஃபியூச்சர்ஸ் இருக்கிறத காட்டிலும் ஆப்ஷன்ல பொசிஷன் இருக்கிறது வில் பி பெட்டர். அப்படி இல்லாட்டி நீங்க வந்து இந்த ஃப்ரைடேக்கு முன்னாடி Thursday ஆர் Wednesday வந்து இம்பார்ட்டன்டா 2 பக்கமும் ஒரே பக்கம் வந்து ஒரு கால் ஒரு புட் ரெண்டுத்தையும் கூட நீங்க ஒன்னாக வாங்கி கொள்ளலாம். ஏன்னா இந்த ஃப்ரைடே வர டேட்டாக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் மண்டே வந்து கொஞ்சம் ரொம்ப வாலட்டைலா இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு மார்க்கெட்ல. சோ வந்து ஒரு ஃப்ரைடேக்கு முன்னால வந்து Thursdayவோ இந்த கால் அண்ட் புட் ரெண்டுத்தையுமே பை பண்ணிட்டு ஒரு 63 லெவல்ஸ் கால் அண்ட் 63 புட் அந்த மாதிரி வாங்கிட்டு மண்டேக்கு எப்படி நெக்ஸ்ட் மண்டே எப்படி மார்க்கெட் இருக்குன்னு பார்த்து தோதா மாதிரி ப்ராஃபிட்டோ இல்லாட்டி எப்படி பொசிஷனை கட் பண்ணலாமோ பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம் சார். கிருஷ்ணகிரியில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பாலாஜி. நான் ஆக்சுவலி ஒரு ஸ்டூடெண்ட் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் ஆக்சுவலி ஐ ஹேவ் டு பே த ஃபீஸ் இன் UK பவுண்ட் சார். சோ எனக்கு வந்து பவுண்ட் ரேட் இன்னைக்கு பேமெண்ட் பண்றது பெஸ்ட்ங்களா இல்ல கேன் ஐ வெயிட் ஸ்டில் நெக்ஸ்ட் வீக்கு வெயிட் பண்ணி பே பண்றது இல்ல நெக்ஸ்ட் 2 to 3 டேஸ்ல பே பண்றது பெஸ்டா சார்? ஓகே, அதாவது இதுதான் தட் இஸ் வாட் ஐம் சேயிங். தி ரீட்டைல் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்ப கரன்சி மார்க்கெட்ல வந்து கார்ப்பரேட்ஸ்க்கு முன்னால இல்லாம இந்த வொலாட்டிலிட்டியால ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் வரும்ன்றது நாங்க முன்னாள் சொன்னது. இது உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன். அதாவது இப்போ இந்த கொஸ்டினை நீங்க ஒரு 2-3 டேஸ் முன்னால கேட்டிருந்தா கூட நீங்க 100.70 or 101 கூட வாங்கிருக்கலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 102.50 லெவல்ஸ் வந்து விட்டது. இப்போ வந்து ஃபர்தரா வந்து பவுண்ட் வந்து கொஞ்சம் ரேலி மூட்லயே இருக்குன்ற ஒரு காரணத்தினால நீங்க எஸ்டிடேட் பண்ண வேணாம்னு தோன்றது. அதனால கிட்டத்தட்ட ஒரு 102 லெவல்ஸ்ல வந்து நீங்க வந்து GBP ஆயினால உங்களோட படிப்புக்கான இதை நீங்க வாங்கி விடுங்கள். எங்களுடைய பெஸ்ட் ஆஃப் லக் உங்களோட படிப்புக்கு. தேங்க்யூ சார். நீங்க எங்க ஸ்பீக்கர் வந்து கரன்சி வர்த்தகம் குறித்து பலவிதமான கருத்துக்களை வந்து நீங்க பதிவு செஞ்சீங்க. முக்கியமா வந்து அடுத்த வாரம் நடைபெறக்கூடிய இம்பார்ட்டன்ட் இந்தியன் எக்கனாமிக் டேட்டா பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். நன்றி. தேங்க்யூ. அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணமண்டலமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கரன்சி வர்த்தக ஆலோசகர் திரு SR ஸ்ரீதர் அவர்கள். கரன்சி வர்த்தகம் குறித்து அவர்கள் சொல்ற பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.